சமையலுக்கு உங்களை அன்பான வைக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பரோட்டா. இன்னைக்கு பரோட்டா சால்னா வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். பரோட்டா சால்னா வைக்கிறதுக்கு பாருங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ என்னமோ நான் சீனி போட்டுக்குவேன். கொஞ்சம் இந்த சீனி போட்டு தேவையான அளவு எனக்கு இந்த கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு ஏற்றது மணிக்கு சீனியும் உப்பு போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. சீனியும் உப்பும் தான் போட்டிருக்கோம். போட்டு நல்லா சொல்லுங்க. இதை கொஞ்சம் கரையட்டும். என்ன செய்யணும், கொஞ்சம் ஈஸ்ட் போடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போடுங்க. ஈஸ்ட் போட்டு நல்லா கரையட்டும் சுடு தண்ணியில். பாருங்க, நல்லா ஈஸ்ட் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சோடனே நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பரோட்டாக்கு தக்கன மாவு போட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டு பாருங்க, இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. நான் நல்ல ருசி கொடுக்கும், சாஃப்டாக இருக்கும். பால் ஊற்றுறேன். ஒரு 1/4 கிளாஸ் மாதிரி ஊற்றின போதும், கொஞ்சம் போல் ருசிக்கு தக்கன. இதில் டால்டா போட்டிருக்கேன். நான் நெய் ஊற்றுவாங்க, நான் டால்டா போட்டு போதும். இன்னும் கையில் பிணைஞ்சிக்கலாம். நம்ம தனியாக 2 முட்டை. இது சும்மா ஆப்ஷன் தான். நீங்கள் வேண்டாட்டி வேண்டான்னு வச்சுக்கலாம். நான் சும்மா ஒரு இதுக்கு போடுறேன். நீங்கள் வேண்டாட்டி வேண்டான்னு வச்சிடலாம். இதை நல்லா கலக்கிக்கோங்க. அவங்க கடையில் பரோட்டாக்கு முட்டை போட்டு தான் செய்வாங்க. ஆனால் நான் போடாமலே செஞ்சுருக்கேன். சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. ஆனால் என் இஷ்டத்துக்கு நான் போடுறேன். உங்களுக்கு நம்ம போடாமலும் செய்யலாம். நல்லா அடைச்சிட்டு இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பரோட்டா நல்லா பக்கம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் நனையும். நேரம் அப்படியே ஊறட்டும். ஊறினட்டு ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். நம்மளுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும், நல்லா இருக்கும். அதுக்குள்ளே சால்னா வச்சுருவோம். நம்ம நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சு வச்சு இப்படி நல்லா ஊறட்டும். எண்ணெயை தடவி வச்சுருங்க, இல்லாட்டி மேலே ஒரு மாதிரி ஆயிடும். அதனால எண்ணெயை தடவி வச்சுருங்க. மூடி வச்சுருக்கேன். அன்புடன் வரவேற்கிறோம். பாருங்க, இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். சிக்கன் கிரேவி, சிக்கன் சால்னா வைக்க போகிறேன். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த 1 கிலோ சிக்கனுக்கு சால்னா வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். அதுக்கு தேவையானது ஒரு தேங்காய் திருவி இருக்கேன். ஏன்னா இந்த கிரேவி நல்லா கட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. சால்னா குளுகுளுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த சால்னாவுக்கு இந்த பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு பாருங்க, போல் முந்திரி பருப்பு இன்னும் அரைச்சிட்டு வரேன்.
பாருங்கள் அரைச்சிருக்கோம். இதில் ஒரு கைப்பிடி பொரிகடலை போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் பொரிகடலை, சூப்பர் மணமாக இருக்கும். பாத்திரம் வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டு தட்டுறேன். அரை மறந்துட்டேன், அதனால பட்டை, இது லவங்கம், பூ போடுறோம். இது போட்டாச்சு. சாதிக்காய் போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுக்குவோம். வெங்காயம், நல்லா மணக்குது, சம்மன்னு மணக்குது. இப்படி போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டுருங்க. தக்காளி போட்டு அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு தக்காளி நல்லா வரட்டும். மஞ்சள் பொடி கொடுக்கோங்க தேவையான அளவு. இஞ்சி பூண்டு போட்டுக்கிடுவோம். போட்டாச்சா? இதில் பாருங்க நல்லா அழுகி க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு கழுகி வச்சுருக்கோம். அதை என்ன செய்யணும், இதில் போட்டுருவோம். நல்லா இது அந்த உப்போடு சேர்ந்து வேகட்டும். என்ன நல்லா வெந்தோடனே அப்போதேவும் புரோட்டாக்கு பிணைஞ்சி வச்சோம்ல, மாவு எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு நம்ம கடையிலன்னா அப்படியே பொங்க வைப்பாங்க, அப்படியே வச்சுருவாங்க. நானும் மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பொங்க வச்சுட்டேன். இந்த இது இப்படி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்படி பெரட்டி விட்டுட்டு நல்ல எண்ணெயை தொட்டு 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 எடுத்து உருட்டுங்க. எண்ணெய் சரி மாவுனாலும் சரி தேய்ச்சிக்கோங்க. நான் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் இப்படி அதுலேயும் இதையும் பார்த்துக்குவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டு பார்த்துட்டோம். இதுவும் வேகட்டும். நல்லா இந்த தண்ணியிலே வெந்து ஆகணும். அப்போ தான் மசாலா பொடி போடணும். இப்போ நல்லா இருக்கும், சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இதில் இதாங்க சிம்பிள் அவங்களுக்கு மெத்தடு காமிக்கேன். நான் சிம்பிள் மெத்தடு காமிக்கேன். இதை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி உருட்டி இப்படி வச்சுருங்க. இன்னொன்று அதே மாதிரி பாருங்கள். இந்த பரோட்டாவை நல்லா
நீங்கள் நம்ம வீட்டில் தானேங்க என்ன இதுனாலும் எப்படி நம்ம வேணாலும் போட்டுக்கலாம். இது இப்படி வச்சாச்சா, இது வச்ச உடனே அப்படியே கூட்டிடுங்க. இது பிடிச்சி ஒரு தூக்குங்க, அனோல வரும். வச்சிடணும். கைட்டே கூட ஆக்கிடலாம். பார்த்தீங்களா? வச்சு அவ்வளோதான். பாருங்க எப்படி வருதுங்க. அடிக்கணும், வீசணும், நம்ம கடையில் மாதிரி வரமாட்டேக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது நல்லா வந்துருச்சு. இதுக்கு என்ன செய்யணும், மசால் பொடி. மசால் பொடி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான். முன்னாடி மசால் பொடி போட்டிருக்க. நல்லா மசால் பொடியை கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் போட்டு அரைச்சதான் பார்த்தீங்க. பொரிகடலை, தேங்காய், பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு அரைச்சதை ஊற்றிக்கணும். பாருங்க, இப்படி புரட்டாவை போட்டு 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 எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வரும். நல்லா ஒன்று போல் புரட்டை மாதிரியே வரும். இதுக்குள்ள இதை இப்படி உருட்டிக்குவோம். தேய்ச்சி வச்சிடணும்ல, அதை உருட்டி சட்டி
இந்த சால்னா பாருங்கள், சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சுருவோம். இதில் கொஞ்சமாக இந்த கஸ்தூரி மெந்தி தூவி விட்டுருங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரெடி, சால்னா ரெடி. இப்போது போட்டால் இதை என்ன செய்கிறோம், இப்படி கடையிலலாம் அப்படி தான் செய்வாங்க. பாருங்க எப்படி பொழுன்னு உதிருதுன்னு. சூடாக இருக்குது, அதனால் எடுக்க முடியல. எப்படி லேயராக இருக்குன்னு வருங்க. இந்த எப்படி இருக்குன்னு வருங்க, சாஃப்டாக இருக்குங்க. அந்த நல்லா இருக்குன்னு வருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பரோட்டா பாருங்கள், எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சால்னா சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. இந்தங்க எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் பரோட்டா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பரோட்டா சால்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் செஞ்சது மாதிரியே நீங்கள் ஊற வச்சு செய்யுங்க. சாஃப்டாக இருக்கும், மெதுவாக இருக்கும், அடிக்க வேண்டாம், நம்ம ஒன்றும் இதாக்க வேண்டாம். அது நல்லா லேயராக வரும். இந்த பாருங்க லேயராக வரும், இந்த நல்லா வரும் பாருங்கள், இப்படி மொத்தமாக வரும், நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த பிக்கிறது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. பாருங்க இப்படி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க. உங்கள் கருத்துக்களை என்னென்னு எங்களுக்கு அப்பப்போ சொல்லுங்கள். நான் மாற்றி இன்னும் என்னென்ன ரெசிபி வேணும்னு போடுறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியோடு சந்திப்போம்.